இப்போ வீடியோனா இது வந்து ரசம் எப்படி வைக்கிறது தான். ரசம் எல்லாருக்கும் ஓகே தெரியும். நம்ம லைவுக்கு ஒரு அண்ணா வருவாங்க, அவங்களுக்கு வந்து சமையல் ஈஸியாக பண்ணுற மாதிரி போட சொன்னாங்க. ரசமும் சாம்பாரும் வச்சு போடுங்க சிஸ்டர்னாங்க. பாவம் அண்ணா வந்து நேற்று வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்காங்க, தீஞ்சு போச்சு. அதனால் வந்துட்டு மிளகு, ஆனால் வந்துட்டு நாங்கள் 4 பேர் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன் மிளகு. நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூண்டு மட்டும் 1 எடுத்துக்கோங்க, ஓகேவா? மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பூண்டு 1 எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டுருங்க, ஓகேவா? அப்புறமா தக்காளி போட்டுக்கோங்கன்னா நான் இப்போ புளி போடுறது கிடையாது, தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன். புளியும் போட்டுக்கலாம், புளியும் போட்டு வைக்கலாம், சரிங்களா? 2 நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் புளி போட்டு வைங்க. அப்போவே காலி பண்ணுற மாதிரி இருந்தால் தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் தக்காளி ரசம். நான் 5 வரமிளகாய் போட்டுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி ரசத்துக்கு. அப்புறம் பெருங்காயம் இதிலே போட்டுக்கோங்க. மெயினாக ரசத்துக்கு பெருங்காயம் தான். எல்லாமே மிக்ஸி ஜார்லேயே. உப்பு தேவைப்படுற அளவுக்கு உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள், லைட்டாக நம்ம சாம்பார் பொடி போடுவோம்ல நம்ம குழம்புக்கெல்லாம், அந்த சாம்பார் பொடி டேஸ்ட்டாக இருக்கும். ரசப்பொடிலாம் எதுவும் வேண்டாம், அந்த சாம்பார் பொடி போட்டுக்கோங்க போதும். இப்போ என்கிட்ட கொத்தமல்லியே உங்கள் மச்சான் வந்து நைட்டு கொத்தமல்லி எனக்கு வாங்கிட்டு வந்து தரல. கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருக்குது என்கிட்ட. மெயினாக இந்த ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி தான் நிறைய போடணும், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு இதை அரைச்சிடலாம். அரைச்சாச்சு எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் லைட்டாக, ரசத்துக்கு மட்டும் எண்ணெய் நிறைய போடக்கூடாது, லைட்டாக போட்டால் போதும். மற்ற சமையலுக்கெலாம் நிறைய எண்ணெய் போடலாம், வந்து ரசத்துக்கு மட்டும் எண்ணெய் நிறைய போடாதீங்க, சரிங்களா? கடுகு எடுக்க மறந்துட்டேன். பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னா அப்படியே பேக்கெட்டில் இருக்குது, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாம் எடுத்து எட்டி இது பண்ணுறது. இந்த 10 நாளைக்கு இப்படி தான் இருக்கும் வீட்டை க்ளீன் பண்ணுறதுனால. எண்ணெய் போட்டு கடுகு, தேவையான அளவுக்கு கடுகு போட்டுட்டுக்கலாம். இது நல்லா இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க வந்து எண்ணெய் எல்லாம் போட்டு அரைக்கிறாங்க, ஒன்றா போட்டு அரைச்சி செய்கிறாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் நிஜமாகவே இந்த ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த ரசம் வந்துட்டு. ஆனால் புளி சேர்த்துக்குங்க, 2 நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி தான் புளி கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரே நாளில் காலி ஆகிடும்னா நீங்கள் புளி சேர்க்க வேண்டாம். நான் தக்காளி ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆகுது, அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்துட்டு இந்த பச்சை ஸ்மெல்லு போவோம்ல, பச்சை ஸ்மெல் ஒன்று வரும்ல, மஞ்சள் நம்ம எல்லாம் பச்சை தானே போட்டிருக்கோம், அது நல்லா இதுவாகிற அளவுக்கு விதைக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த கொதி மாதிரி வரும் பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொதிச்சு வந்தாவே போதும், ஓகே? இருக்காங்களா நம்ம இதை அரைச்சி போகிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, எங்கள் வீட்டில் இந்த குட்டீஸ் வந்து தக்காளி கடுகு கூட எடுத்து வைப்பா. எங்கள் பாப்பா பண்ணுறத பார்த்துட்டு தம்பி அந்த மாதிரி பண்ணுறேன். நம்ம எல்லாம் அரைச்சிடுறோம்ல, வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைக்கிறோம்ல, நல்லா எல்லாமே வந்துட்டு நல்லா சாப்பிடலாம். அவங்க எதுவுமே எடுத்து வைக்க மாட்டாங்க, கொத்தமல்லி கறிவேப்பிலை எல்லாம் எதுவுமே எடுத்து வைக்க மாட்டாங்க. எனக்கு ரசம் இவ்வளோ போதும், தண்ணி இன்னும் கொஞ்சம் வைக்கலான் இருக்கேன் ரசத்துக்கு தண்ணி. ஒரு கொதி வந்தால் ஓகே, அவ்வளோதான். அனுஷ்டிப்பா போதும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து அரைச்சிட்டு செய்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா வச்சுக்கோங்க, பசங்க வந்துட்டு எதையும் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரசமும் டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களும் எதுவும் எடுத்து வைக்க மாட்டாங்க, கரெக்டாக 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இப்போ எல்லாமே ஓகே. வந்துட்டு ஒரு கொதி வந்தால் இறக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் என்ன ரசம்லாம் ஒரு வீடியோவாக நினைக்கலாம். வந்துட்டு நான் அந்த அண்ணா கேட்டாங்க, அதனால் வந்துட்டு நேற்று ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன்டா, தண்ணி எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியல,
தீஞ்சு போச்சுடா அப்படின்னாங்க. அப்புறம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டேன்னாங்க. எனக்கு ரசமும் சாம்பாரும் எப்படி கலக்க வைக்கிறதுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னாங்க. அடுத்தது சாம்பார் தான். வாரத்தில் ஒரு வீடியோ சமையல் வீடியோ போடலான்னு இருக்கேன். நம்ம லைவில் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, 2 தங்கச்சியா 4 தங்கச்சி இருக்காங்க. அவங்களும் கேட்டிருக்காங்க. மெயினாக வந்துட்டு திவ்யாவும் மீனும் தங்கச்சியும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கோசமும் இந்த சமையல் வீடியோ வாரத்தில் 1 போட போகிறேன். திவ்யா அப்புறமா மீனுமா இவங்க 2 பேர், சந்தோஷ் அண்ணா, இவங்க 3 பேருக்கோசமே இந்த வீடியோ. அப்புறம் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஓகே, ரசம் கொதி வந்துருச்சு, அவ்வளோதான். எல்லாம் வந்து கொதிக்கக்கூடாதுன்னுவாங்க. சும்மா ஒரு கொதினாச்சு வரணும். அந்த மேலே நுர வருதில்ல, வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. லைட்டாக ஒரு கொதினாச்சு வந்ததுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் இருக்காது. சில பேர் கொதிச்சா கசக்கணுவாங்க. ரொம்ப தான் கொதிக்க விடக்கூடாது. நுர வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்துட்டு லைட்டாக கொதிக்கணும். கொதிச்சா தான் அந்த வாசனை, பச்சை வாசனை வராது. ஆனால் ஈஸியான ரசம் முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கோசமே இந்த வீடியோ. இந்த மாதிரியே செய்யுங்க, ரசம் சூப்பராக இருக்கும். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். மிக்க மகிழ்ச்சி.